ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சோலர். எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஐப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த விஷயங்களை பற்றி பேசலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத வகையில் பிரஜன் எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா பிரஜன் இப்போ வந்து சூப்பராக வந்து அவரோட கேமை செம்மையாக ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னொரு வருத்தம் என்னென்னா, உள்ள எஃப்ஜே இருக்காப்புல, கனி, சுபிக்ஷா, இவ்வளவு பேர் இருந்தும், அமித், இவ்வளவு பேர் இருந்தும் பிரஜனை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா செம்ம ஷாக்கிங். சரிங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, வரும்போதே மேபி ஆக்சுவலாக அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வரும்போது எதுக்காக வந்தாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 கரெக்டாக வந்து அவங்க வந்து ஒரு ஐடியாவில் பிளான் பண்ணி எடுத்தாங்க. என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த ஆட்கள் எல்லாமே பிரபலமானவங்க. இந்த வாட்டி சோசியல் மீடியாவில் வந்துட்டு யாரெல்லாம் பயங்கரமாக வந்து ஃபேமஸாக அவங்களுக்குலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போகிற மாதிரி ஆட்களெல்லாம், கான்ட்ரவர்சியான ஆட்கள்லாம் தூக்கி போட்டு எல்லாரையும் கவர் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் மேபி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் உள்ளே வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை வந்து கொடுக்காம இந்த சீசன் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து பிக் பாஸ்ன்னு டென்ஷன் ஆகி கத்தி தொண்டை தண்ணி வச்சிருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு டாஸ்க்கு கத்திட்டு தான் இருக்கார். சரிங்களா? இப்போ என்னென்னா, அந்த விஷயங்களை ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே இறக்குனாங்க. 4 பேர், திவ்யா, அமித், அதுக்கப்புறம் நம்மளுடைய சாண்ட்ரா பிரஜன் ஜோடியாக வந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த சீசன் 9ல் ஒரு திருப்பத்தை உண்டாக்கணும், எல்லாருமே வந்து திரும்பி பார்க்கணுன்னா நல்ல ஒரு ஆட்கள் உள்ளே இருக்கணும். பிரஜனும் சாண்ட்ராவும் ரொம்ப நாளாக எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான முகங்கள். சரிங்களா? நிறைய சீரியல், நிறைய படங்கள் நடித்த ஒரு ஆட்கள். ஸோ இவங்க வரும்போது கண்டிப்பாக எல்லாரோட பார்வையும் திரும்பும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒரு பண்ணியிருப்பாங்க. அமித் வந்து உங்களுக்கே தெரியும், விஜய் டிவியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. திவ்யாவை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரஜன் அனுப்பிச்சிருக்காங்கன்னா இது மேபி முன்னாடியே வந்து எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் நடந்தது பாருங்கள். ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரஜனுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பயங்கரமாக முட்டியிருக்கும். அது டிஆர்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு மாந்துச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்துட்டு இவர் உள்ள இறக்கி வைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. புரியுதுங்களா? ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சீசன் 9 அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லைனா இப்படியே எல்லாருமே வந்து என்னத்த மொக்கையாக இருக்குது எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், இப்போ பரவாயில்ல எல்லாருமே வந்துட்டு மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி வரதுக்கு முன்னாடி என்னங்க மொக்கையாக போயின்னு ஆனால் இப்போ மொக்கன்றது வருதா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது. அதுக்கு காரணம் அந்த ஸ்பேஸ் அப் நடந்துச்சு பிரஜன் அவர்களுக்கும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அவர் வந்து கொஞ்சம் ஒரு சில கேம்லாம் பண்ணியிருப்பார். ஸோ மேபி இது ஒரு ப்ரீ பிளானாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா நான் முதலே சொல்லியிருப்பேன், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், சாண்ட்ரா கண்டிப்பாக வந்து டாப் 5 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு, இந்த லோகோவை வந்து கண்ணை மூடிக்கிங்கன்னு சொன்ன விஷயங்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும், அவ்வளோ திட்டினாலும் கடைசியாக வந்துட்டு சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பார், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹாப்பியாக அப்படின்ட்டு. யாருக்குமே சண்டை போட்டு நேற்று வந்து சொல்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள், உங்களை திட்டிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னதில்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஆறுதல் சொன்னதில்லை அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்விங்க, இப்போ நிறைய பேருக்கு தோணிருக்கலாமா தோணலன்னு தெரில. அந்த பக்கம் விஜய் பாரதி நின்று இருந்தாங்க. விஜய் பாரதி கிட்டே இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா விஜய் சேதுபதி? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. திட்டுவார், அதோட அவள் தான். அசிங்கப்படுத்துவார், அதோட அவள் தான். மேபி மற்றவங்களுக்கு கேட்டிருக்கலாம், அதை வந்து அங்கே வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. எங்கள் விஜய் பார்வதி கிட்ட கேட்டிருந்தாருன்னா அவங்க சொல்லியிருப்பாங்களா, அவங்க பார்த்துட்டு என் கீழே கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆனால் கேட்கல, தெரியும் அவருக்கு. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் பார்வதி வஞ்சிக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, இப்போ பிரஜன் வந்துட்டு மேபி இது ஒரு பிளானாக இருக்கலாம். அவர் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு எப்பா ஒன்று நான் கலாய்க்க தான் போகிறப்போ பார்த்துக்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இது யாருக்கண்டா இப்போ அது ஒன்று முடிஞ்சு போச்சு. அடுத்தது சாண்ட்ரா கண்டிப்பாக வந்து இதை வச்சு பார்க்கும்போது டாப் 5 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்துட்டு ஒரு சில பேரை வச்சு பார்க்கும்போது விஜய் போகிறதுக்கு ஒரு பெரிய அபாயம் இருக்கிற மாதிரியே ஒரு தோணுது. ஏன் அப்படின்னா, இப்போ ரம்யாவை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 வாரங்களோ 5 வாரங்களோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே தான் இருந்தாங்க. ஆனால் சேவ் ஆகிட்டு உள்ளே வந்து இப்போ தலையாக மாறிட்டாங்க. ஸோ ரம்யாவுக்கு ஏதோ சம்திங் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சோசியல் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு எப்படி சப்போர்ட் வருதுன்னு ஒன்றும் புரியல. மக்கள் சப்போர்ட்டும் கிடையாது, ஆனால் உள்ளே இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராகவும் தெரிகிற அளவுக்கு வந்து பண்ணிகிட்டே வராங்க. சரிங்களா? மேபி அவங்கள வந்து டாப் 5 கொண்டு வரதுக்கு, ஏன்னா மொத்தமே 5 பிளேஸ் தான் கடைசியாக டாப் 5 கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி கனியை பாருங்கள், கனி லாஸ்ட் இது வரைக்கும் 2 வாட்டி வந்திருக்காங்க. எவிக்டன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே பரவிடுச்சு. கடைசியில் பார்த்தா எவிக்ஷனை கேன்சல் பண்ணுறாங்க. அதாவது உள்ளே இவ்வளோ ஆட்கள் இருக்கும்போது ஒருத்தங்களுக்காக எவிக்ஷனை கேன்சல் பண்ணுறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு பிளான் இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் அவங்க டைட்டில் வின்னர்.
இந்த குக் வித் கோமாளிக்கும் பிக் பாஸ்க்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்புலாம் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வந்த நம்ம இவர் ராஜ் வந்து இங்கே குக் வித் கோமாளியில் லாஸ்ட் சீசனில் வந்து டைட்டில் வின்னர் வந்தார். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்த வந்து வைக்கலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம்னா சபரி சைலண்ட்டாக வந்துட்டுருக்கார். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவருக்கு அங்கே ஒரு இடம் இருக்கான்றது தெரில. இதில் இன்னொரு ஆள் யார், கமருதீன். நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் இப்போ வந்துட்டு பெருசாக தெரியல. முன்னாடி வந்துட்டு அவரோட கேம் வந்து வெளியில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அரகண்ட்டாக பண்ணுறாரு அப்படி தான் தெரிஞ்சுது. அப்போ திட்டினார். இப்போ அவர் என்ன பண்ணாலும் ரசிக்கிறார். விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பராக பண்ணுறீங்க கம்மு, உங்களுக்கு வெளியில் ரசிகர்களுக்கு கம்மு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு இடம் இப்போ 3 முடிஞ்சு போச்சா. விக்ரமை பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். விக்ரமை இது வரைக்கும் பெருசாக கலாய்ச்சதே கிடையாது. விக்ரமோட கண்ணீருக்காகவே நேற்று வந்து ஒரு எபிசோட் அந்த பக்கெட் மாட்டில் அவர் அழுதுட்டாராம். ஏன் ஜெயில் மாட்டில் கொண்டு தான் வந்து ஹெவியாக அழுதாங்க. அதுக்கு முன்னாடி இந்த விரல் மாட்டில் கொண்டு தான் விஜய் பாரு அந்த போன வாரம் ஃபுல்லாக அழுதாங்க. அதுக்கெல்லாம் பெருசாக அது வந்து என்ன பண்ணாங்க, குறும்படமாக போட்டு அவங்களோட ஒர்க்கை காமிச்சாங்க. சரி, அழுதுக்கு ஒன்றுமே பண்ணவே இல்லையே. ஸோ விஜய் பாரு தனியாக வைப்போம். இப்போ கமருதனுக்கு ஒரு பிளேஸ் 4 முடிஞ்சு போச்சு. சரியா. அடுத்தது சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்துட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சாண்ட்ராவும் லாஸ்ட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் கேமை பயங்கரமாக பண்ணிகிட்டே வராங்க. ஸோ சாண்ட்ராக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு பிளேஸ் இருக்கும். இதில் அரோராவை வந்து தனியாக வந்து ஹைப் பண்ணிட்டே வராங்க. இப்போ அடுத்த வாரம் அரோரா நாமினேஷன்ஸ்லேயே கிடையாது. அதே மாதிரி அரோரா இது வரைக்கும் அதாவது முன்னாடி லாஸ்ட்டில் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா பாயிண்ட் பேசுகிற ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ விஜய் பார்வதிக்கு இருக்கிற ஹேட்டர்ஸ் மாதிரி யாருமே இல்லை. சீசன் 9ல் அவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவ்வளோ ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. இப்போ எப்படி வந்து இப்போ ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஹேட்டர்ஸ்லாம் அப்படியே இவங்க விஜய் பார்வதிக்கு யார் முக்கிய எதிரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு போய்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அரோராவுக்கு ஃபேன்ஸ் இன்க்ரீஸ்லாம் ஆகலை. அரோராவுக்கு என்ன இருக்குது அது அப்படியே தான் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிறது எப்படின்னா, இப்போ விஜய் பார்வதி நம்ம வந்துட்டு அதாவது ஒருத்தரை டவுன் பண்ணனா அவருக்கு ஆப்போசிட் இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணணும். இதுதான் நார்மல் லாஜிக். அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அரோராவை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ அரோராவை தூக்கி அங்கே உட்கார வைக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கனால யோசிச்சு பாருங்கள். 5 முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் பார்வதிக்கு எங்கே இடம்? இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. கானாவனை தன்னை பிச்சில் வந்தாவே டாப்பில் தான் இருக்கார். அவர் எப்பயுமே டாப்பில் இருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ அன்அஃபிஷியல் ஓட்ஸ் வருவோம். எப்பயுமே கானாவனை பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் இருக்கார். வந்த டைம் எல்லாமே அவர் தான் டாப் 1. விஜய் பார்வதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக செம்மையாக வந்திருக்கு. இப்போது இந்த வாரம் அதாவது இந்த போன வாரத்தை வச்சு பார்க்கும்போது பாருங்கள், சபரி, வியானா, வேறு யார், அரோரா மிஸ்ஸிங். கரெக்டாக 3 பேர் தவிர்த்து இது எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்கல்ல. ரம்யா மிஸ்ஸிங், 4 பேர் மிஸ்ஸிங். உள்ளே எல்லாருமே வந்திருக்காங்க. இதுதான் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து யார் வந்துட்டாங்க, கானாவனை வந்துட்டார், விஜய் பார்வதி, விக்ரம், திவ்யா விட்டோம் பாருங்க. திவ்யா வர ஓட்டில் நல்லா வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வர்றாரு, கமருதீன் வர்றாரு. இந்த 4 இது இல்லாமல் கனிக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு உள்ளே அப்பப்போ சேவ் பண்ணிட்டே வராங்க. ரம்யாவை ரொம்ப நாளாக சேவ் பண்ணிட்டே வராங்க. அரோராவுக்கு ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்க. சாண்ட்ராவுக்கு வந்துட்டு காப்பாற்றுற விஷயங்கள் போய்ட்டுருக்கு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் கடந்து இந்த விஜய் பார்வதி எப்படி வரப்போறாங்கன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ பேர் பண்ணுற விஷயங்களுக்கு மையப்புள்ளியாக இருக்கிறது யார், விஜய் பார்வதி. அதாவது இது பயங்கரமான ஒரு விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் கடந்து விஜய் பார்வதி வந்துட்டாங்க வச்சுங்க, அங்கே தான் நிற்கிது மேட்ரு. இது ஆனால் பெரிய ஒரு ப்ராசஸ் ஓடிட்டு இருக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி விஜய் பார்வதி மாதிரிலாம் வந்துட்டு அனலைசஸ் பண்ணுறதுலாம் வேறு யாருமே கிடையாது. அதே மாதிரி பிக் பாஸும் பாருங்கள், எல்லாருக்கும் வந்து அந்த 50வது நாளில் வந்துட்டு இதை நீங்கள் மேம்படுத்துங்க, அதை நீங்கள் மேம்படுத்துங்க, இது நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லை அப்படி தான் சொன்னார். விஜய் பார்வதிக்கு மட்டும் என்ன சொன்னார், நீங்கள் ஆல்ரெடி கேமை கரைச்சி குடிச்சவங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது புரியுதுங்களா. ஆனால் விஜய் பார்வதிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ சூப்பராக வந்தாலும் நிறைய அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, இந்த சாப்பாடு மேட்ரு இந்த மாதிரி விஷயத்தில் செம்மாடி வாங்கிட்டாங்க. அதையே ஒரு காரணமாக வச்சு, அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. அதுலேயும் பாதி பார்த்தீங்கன்னா அரோரா பக்கம், ஆதிரை பக்கம், ஒரு பக்கம் விஜய் பார்வதி, இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கனால இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது இந்த அம்மாவுக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க வரணும் அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் பார்வதியோட ரசிகர்கள், இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஹேட்டர்ஸ், ஒரு பக்கம் அவங்களோட ரசிகர்களாக சேர்ந்து இப்போ இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்க போது இது எப்படி கடந்து விஜய் பார்வதி வர போகிறாங்க தெரியல. இதில் என்ன வேணாலும் நடக்கலாம் இதுக்கப்புறம். ஏன்னா இப்போ 10வது வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. 10, 11, 12, 13, 14, அதான் 5 வாரம் தான் வச்சுக்கோங்களேன். 5 வாரத்தில் 8 பேர் வெளியே போகணும். 8 பேரா மொத்தம் 16 பேரில் வந்துட்டு 16 பேரில் 10 பேர் வெளியே போகணும். 15 பேர் இப்போது கரெக்டாக.
5 பேர்னா 10 பேர். ஸோ 10 பேர் வெளியே போகணும். இதில் என்ன நடக்க போகுது? ஆனால் அதில் வந்துட்டு வியானா கன்ஃபார்ம் வெளியே போயிடுவாங்க. எஃப்ஜே வெளியே ஆனால் அடுத்த வாரம் செம ஸ்கெட்ச் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கடந்து எப்படி விஜய் வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பயங்கரமான ஒரு இதுக்கப்புறம் செம்மையாக வந்து செம்ம டஃப்பாக போக போகுது. சார் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதெல்லாம் மீறி எப்படி விஜய் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.